ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செஷன் அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய டிசம்பர் 2023 பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டடி பிளான்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற சப்ஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் வேற வேற பேப்பர்ல இருக்கு. ஓல்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் நம்பர் 5ல இருக்கு அண்ட் நியூ சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேப்பர் நம்பர் 6ல இருக்கு. இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர் எக்ஸாம்ல. பிகாஸ் எல்லாமே நமக்கு இதுல வந்து சம் பார்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு வாஸ்டான போர்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய வகையான சம்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு. அதனால இந்த பர்டிகுலர் டாபிக், இந்த பர்டிகுலர் போர்ஷனை எப்படி நம்ம கவர் பண்ணி கிளியர் பண்ண போறோம், அதுதான் வந்து நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரிச்சு போட்டிருக்கேன். போத் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் அண்ட் சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஒரு ஸ்டடி பிளான். விச் மீன்ஸ் போத் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு மொத்தமா 8 பேப்பருக்கும் சேர்த்தே 4 மந்த்ஸ் தான் இருக்கு. ஒரு குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 பேப்பர் தான் எழுத போறாங்க. ஸோ அவங்களுக்கு மொத்தமே வந்து 4 மந்த்ஸ்க்கு 4 பேப்பர்ஸ். ஒரு மந்த், ஒரு ஃபுல் மந்த் படிச்சுக்கலாம் அவங்க வெறும் ஒரு பேப்பர் மட்டும். அதனால ரெண்டு சப்ஜெக்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பிரிச்சு போட்டிருக்கேன். அதுலயும் பாத்தீங்கன்னா சிலபஸ் மாறுது. நியூ சிலபஸுக்கு ஒரு மாடியூல் இருக்கும், ஓல்டு சிலபஸ்க்கு ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ ஓல்டு சிலபஸ்க்கு என்னென்ன மாடியூல் இருக்குங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் இங்க இருக்கு அண்ட் நியூ சிலபஸுக்கான ஸ்டடி பிளான் இங்க இருக்கு. அதே மாதிரி சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நியூ ஸ்டடி பிளான் இங்க இருக்கு, ஓல்டு ஸ்டடி பிளான் இங்க இருக்கு. பிளஸ் இந்த மாடியூல் நான் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட லெக்சர்ஸ்ல இந்த மாடியூல் எங்க இருக்குங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்மளோட லெக்சர் நம்பர்ல இந்த மாடியூல்ல எந்தெந்த இது கவர் ஆகுதுங்கிறதுக்காக இந்த ஒரு குட்டி டேப்ல காலம். விச் மீன்ஸ் மாடியூல் 1 நான் இங்க போட்டிருக்கேன்ல, இந்த மாடியூல் 1 வந்து நம்மளோட லெக்சர்ஸ்ல 1ல இருந்து 10 லெக்சர்ஸ் வரைக்கும். விச் மீன்ஸ் இந்த மாடியூல் 1 நீங்க கிளியர் பண்ணணும்னா இந்த 10 வீடியோ பார்க்கணும். நம்மளோட அகாடமி லெக்சர்ஸ் உடைய 10 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடியூல் 1 கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது ஷெடியூல். நான் இன்னைக்கு லேட்டா போடுறேன். ஸோ இதை ஒண்ணு மட்டும் நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கோங்க. இன்னையில இருந்து நம்ம ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 2 பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது ஜஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஜாயிண்ட் வெஞ்சர், அப்புறம் கன்சைன்மெண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரெண்டா பிரிச்சீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு மொத்தமா 4 லெசன் கவர் ஆயிடும். அதுதான் வந்து பிரிச்சு போட்டிருக்கேன். மாடியூல் 3ல பார்ட் 1 பார்ட் 2, மாடியூல் 4ல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3, மாடியூல் 5, மாடியூல் 6, மாடியூல் 7, மாடியூல் 8, மாடியூல் 9 அண்ட் 14th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் என்ன கொடுப்பேன், கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன். இது வந்து நியூ சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓல்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாடியூல் 1, அப்புறம் மாடியூல் 2ல பார்ட் 1 பார்ட் 2, மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5, மாடியூல் 6ல பார்ட் 1 பார்ட் 2, அப்புறம் மாடியூல் 9, மாடியூல் 10, மாடியூல் 11, மாடியூல் 12, மாடியூல் 7, மாடியூல் 8. மாடியூல் 7, 8 வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால நம்ம லாஸ்டா வச்சிருக்கோம். அவாய்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக, படிச்சிடணுங்கிறதுக்காக அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேர்த்துக்கிட்டோம். பட் லாஸ்ட்ல சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி வந்து அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். சிங்கிள் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே இவங்களோட டபுள் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு நாள் போட்டிருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு 2 நாள் வரும். நான் 2 நாள் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு 4 டேஸ் வரும். 3 நாள் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட சிங்கிள் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 டேஸ் படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 4 வந்து போத் குரூப் எழுதுறவங்களுக்கு 3 டேஸ் நான் போட்டிருக்கேன். ஆனா சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு 6 டேஸ் அதை படிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்கு இல்லையா, அதனால 6 டேஸ் படிச்சுக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டையும் நான் உங்களோட இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே வச்சிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு நான் என்னதான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால உங்களோட இதுலயே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் அதையும் அட்டாச் பண்ணிடுறேன். முக்கியமா ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாடியூல் எங்க இருக்குங்கிறதுக்கான சார்ட்டையும் கொடுத்துட்டேன். சோ தேட வேண்டாம். மாடியூல் 2 நான் படிக்கிறேன் சார், வீடியோ எங்க இருக்குன்னு தெரியல சார், ஒண்ணுமே இல்ல. மாடியூல் 2வா அப்படியே பாருங்க, லெக்சர் நம்பர் 11, 12, 13, 14, 15, 16 அப்புறம் 48. இந்த லெக்சர்ஸ்ல தான் நம்மளோட மாடியூல் 2 கவர் ஆக போகுது. மாடியூல் 3 எங்க கவர் ஆகுது, 17, 18, 19, 20, 21, அப்புறம் 41, 42, 43, 44, 47. இந்த லெக்சர்ஸ்ல ஃபுல்லா வந்து மாடியூல் 2 வந்து மாடியூல் 3 வந்து கவர் ஆகுது. மாடியூல் 4 பாத்தீங்கன்னா 22, 23, 24, 25, 46, 49, 50. அப்புறம் மாடியூல் 5, 26. இந்த மாதிரி எந்தெந்த லெக்சர்ஸ்ல நமக்கு கவர் ஆகுதுங்கிறதையும் நான் கொடுத்துட்டதுனால
நீங்க நம்மளோட லெக்சர்ஸ் யூஸ் பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஸ்டடி பிளான சைட்ல வச்சுக்கோங்க. நம்ம லெக்சர்ஸ் ஓபன் பண்ணுங்க. கட லெக்சர்ஸ பாருங்க. அப்படியே மாடியூல் இருக்குங்கிறதுனால சைட்ல புக்க ஓபன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்டடி பிளான் இத மாதிரி தான் இந்த டிசம்பர் பேட்சுக்கு ஸ்மூத்தா போகுது. யாருமே பயப்பட வேண்டாம். ஈஸியா கிளியர் பண்ணலாம். வெரி வெரி ஈஸி. ரேங்க் எடுப்போம் இந்த தடவை. கிளியர் பண்ணுவோம். எக்ஸாம்ஷன்ல ஸ்கோர் பண்ணுவோம். இந்த அட்டெம்ப்ட் சிஎம்எஃப்எம் பேப்பர் டஃபா இருந்துச்சு. பட் இனிமே அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட இதுல எப்பவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கிளியர் கட்டா கான்பிடென்ட்டா படிக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல எஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு எஃப்ஏக்கு ஸ்டடி பிளானுக்கு அப்டேட்ஸ் வேணும் சார்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பர் எல்லார்ட்டையுமே இருக்கு. நான் இங்க இது பண்ணிடுறேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு கூட என்ன பண்ணலாம், இந்த டம் ரேங்க்ல கிளியர் பண்ணலாம். சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் வந்து என்கிட்ட கேளுங்க. இந்த ஸ்டடி பிளான்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஸ்பீட் பண்ண முடியல சார், படிக்க முடியல சார், டஃபா இருக்கு சார், எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் வெல்கம். இந்த ஸ்டடி பிளான்ல யாரும் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.